கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரதான கிருபையினாலே நம்ம தொடர்ந்து ஒரு சீரியஸ்ல பார்த்துட்டு வரோம். என்ன சப்ஜெக்ட்? சோல், ஆத்துமா அந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பார்த்துட்டு வரோம். கடந்த 2 வாரமா அதை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லையா? சரி, ஆத்மானா என்னன்னு பார்த்தோம். என்னங்க? வெரி குட். ஆவியும் சரீரமும் சேர்ந்த ஒரு மனிதன், அவன் தான் ஆத்மா. இறந்த பிறகு அவன் என்ன இல்லை, இறந்த பிறகு ஆத்மான்னு ஒண்ணு இல்லை. ஆவி எங்க போயிடுது? தேவன்கிட்ட போயிடுது. வசனம் இருக்கு இல்லையா? சரீரம் எங்கே போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போயிடுது. தேவன் சரீரத்தை எங்கிருந்து எடுத்தாரோ அது அங்க போயிடுது. ஆவி எங்கிருந்து வந்ததோ அது அங்க போயிடுது. அவ்வளவுதான் இல்லையா? அப்போ மரித்தவர்கள்லாம் எப்போ மறுபடியும் எழுந்துக்குவாங்க? எப்போ அவங்களுக்கு ரிசரக்ஷன் நடக்கும்? கண்டிப்பா. அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு வந்து அவர் ஜீவன் கொடுத்தார் இல்லையா நமக்காக. இந்த ஜீவன் கொடுத்த அந்த புண்ணியம் இருக்குல்ல, அந்த ஒரு அவர் ஜீவன் கொடுத்தனால்தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது இல்லையா? அப்போ அவர் முதலாம் வருகையில் வந்து நமக்காக கொடுத்த அந்த ஜீவனுக்கான அந்த ஒரு உரிமையை, அந்த ஒரு புண்ணியத்தை எல்லாரும் எப்பதான் பெற்றுக்குவாங்கன்னா 2ஆம் வருகையில தான் பெற்றுக்குவாங்க. கரெக்டா? அவர் வந்துதான் நான் போகிறேன், வந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், கூட்டு போறேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையானது சம்பவிக்காமல் யாருக்கும் என்ன கிடையாதுன்னா ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு கிடையாது. பரலோகமோ நரகமோ அப்படின்ற ஒரு நியாய தீர்ப்பு வராது. ஓகே, ஏன்னா அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. ஓகே, ஏன்னா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன பண்ணுவாருங்க, இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. இதே 1 Corinthians 15 படிக்கும் போது ஆதாமுக்குள் 1 Thessalonians 4:16 இல்லையா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படணும். அது முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த உயிர்த்தெழுதல்ல முதற் பலன் யாருங்க? கிறிஸ்து தான். அவர் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள், அதுதான் இருக்கு வசனம். படிச்சிருக்கீங்க இதை? 1 Corinthians 15 படிங்க பார்ப்போம். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 22 இருந்து படிங்க. எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் என்ன பண்ணப்படுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான். அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு உயிர்த்தெழுதல் ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல், பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படிலாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல முதல்ல ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க யாருன்னா, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? முதலாவது ஃபர்ஸ்ட் அவங்க தான் அப்படின்னு படிங்க. அப்படி கிறிஸ்து அவருடையவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரெக்டா? அதன் பிறகுதான் முடிவு உண்டாகும். ஸோ இதெல்லாம் உயிர்த்தெழுதல் நடந்தாதான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு முடிவுன்ற ஒரு பாயிண்டே வரும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி யாரும் எங்க போலன்னு பார்த்தோம்? பரலோகத்துக்கும் போல நரகத்துக்கும் போல. ஏன்னா நியாயத்திற்கு முடியாம யாரும் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போக முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை பார்த்தோம். கரெக்டா? அப்போ பைபிள்ல வேற யாராவது உயிரோட மரித்து மறுபடியும் ஆவியாரா வந்திருக்காங்களா? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். எலியா. ஆமா, எலியா வரமாட்டாரு. யோவான் சாணன் கிட்ட எலியாவுடைய ஆவி வந்து. கரெக்டா? அது என்ன எலியாவுடைய ஆவின்னு என்ன? ஒண்ணும் இல்ல, எலியா செய்த வேலை. எலியா என்ன செய்தாரு? பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வமானா தேவனை பின்பற்றுங்க, பாகால் தெய்வனா பாகாலை பின்பற்றுங்க, எந்த மட்டும் 2 நினைவுகளோட என்ன பண்ணுவீங்க? குந்தி குந்தி நடப்பீர்கள். கேட்டார் இல்லையா? அப்போ அந்த பாகால் தீர்க்கதரிசி 400 பேர் என்ன பண்ண வெட்டி
நீங்களும் உங்க தெய்வத்தை வணங்குங்க, நாங்களும் எங்க தெய்வத்தை என்ன பண்றோம், வணங்குறோம். அப்போ எல்லாருக்கும் உண்மையான தேவன் யாருன்ற ஒரு வேலையை தான் யார் செய்தா? எலியா செய்தா. கரெக்டுங்களா? அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் எலியாவினுடைய ஆவியை உடையவர் அப்படின்னு என்ன சொன்னா, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல எலியா தேவன் தான் இவருன்னு அடையாளம் காமிச்சாரோ, இதே மாதிரி யோவான் ஸ்நானகன் இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு அடையாளம் காட்டுவார். ஓகே, இந்த ஆவிதான் யாருக்கு இருக்குன்னா யோவான் ஸ்நானகன். எலியா ஏன்னா யோவான் ஸ்நானகிட்டே போய் கேட்பாங்க, 3 கேள்வி கேட்பாங்க. படிக்க பாப்பா, அது எங்க இருக்குது? யோவான் 1ஆம் அதிகாரமா? படிங்க. யூதர்கள் ஆசாரியரும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். நான் கிறிஸ்து அல்ல என்றும் என்ன பண்ணப்பட்டான்? அறிக்கையிட்டான். படிங்க அப்படி. அப்பொழுது அவர்கள், பின்ன யார், எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றார். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றார். சரி, இப்போ எத்தனை விஷயத்துக்கு நோ சொல்லியிருக்காரு? அவர்கிட்ட போய் நீங்க கிறிஸ்துவா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நோன்றாரு. அப்போ நீ எலியாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருங்க? நோ. அப்புறம் என்ன கேக்குறாங்க? நீ தீர்க்கதரிசியான்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? நோன்ற. இப்ப பாருங்க, அவர் எலியா இல்ல, ஓகே. கிறிஸ்து இல்ல, ஓகே. அவர் யாரு? தீர்க்கதரிசி தானே. ஏன் அதுக்கு நோன்றாரு? இல்ல, தாழ்மைக்கு போய் சொல்லக்கூடாதுல்ல. அவருக்கு தெரியாதா? இல்ல, அவருக்கு தெரியும். அந்த வனாந்திரத்துல கூப்பிடுற சத்தம் நான் தான். அவர் ப்ராஃபஸி தானே, ப்ராஃபட் தானே அவரு யோவானு. எந்த சட்டத்துக்கு? பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 16:16 படி. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. யாரு எது வரைக்கும்? யோவான் வரைக்கும். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எல்லாமே எது வரைக்கும்? யோவான் வரைக்கும் வழங்கப்பட்டது. ஏன் யோவான் வரைக்கும் வழங்கப்பட்டது? அதுக்கப்புறம் யார் வந்துடுறா? இயேசு கிறிஸ்து வந்துடுற. ஏதோ ஒரு முடிவு வருதாங்க. யாரோட? யோவானோட. கரெக்டா, யோவானோட ஏதோ ஒரு முடிவு வருது. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல அவர் சாகுற வரைக்கும் தீர்க்கதரிசி தான். இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்த பிறகுதான் சொல்றாரு. ஞானஸ்நானம் கொடுத்த பிறகுதான் சொல்றாரு. ஆமா, ஓகே. அப்போ ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் யாரும் இல்லை. பெரியவன் யாரும் இல்லை. ஆகிலும் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுகிறவன் யோவானிலும் பெரியவன். ஏதாவது புரிஞ்சா? படிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் ஆகிலும் பரலோகத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்றேன். ஸ்திரீனிடத்துல பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவங்க யாரும் கிடையாது. யாரை போல?
யோவான் ஸ்நானனை போல பெரியவர் யாரும் இல்லை. ஆகிலும் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுகிறவன் யோவானிலும் பெரியவன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அந்த வசனம்? கொஞ்சம் அந்த வசனம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வசனம் தான், ஆனா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம். உங்களுக்கு யார் பெரியவரா இருக்கோ அவங்க அந்த கல்வி குடும்பம் சொல்லுவாங்க. உலகத்துல பெரியவரா வந்து பக்கத்துல அப்போ இவர் இங்க பெரியவரா இருக்கிறதுனால பெரியவரா இருக்காரோ இல்ல வாங்க. ஆக்சுவலா பரலோகத்துல யாரும் சிறியவா இருக்காங்களா? பரலோகத்துல அதானே இருக்கு அந்த வசனம். ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, இந்த பூமியில பிறந்தவங்கலயே யோவானை போல பெரிய ஆள் யாரும் கிடையாது. எங்க? பூமியில. அடுத்து அவர் எங்க போறாருன்னா பரலோகத்துக்கு போறாரு. பரலோகத்துக்கு போய் பரலோகத்துல சிறியவன் லீஸ்ட்ல ஒருத்தர் இருப்பார்ல பரலோகத்துல, அவரு யோவானை விட பெரியவரா. ஆமா. இதுல நிறைய கேள்வி இருக்கும். பரலோகத்துல யார் பெரியவங்க சின்னவங்க? புரியுதுங்களா? பரலோகத்தில் சிறியவன் எனப்படுகிறவன் யோவானிலும் பெரியவன். யோவான் பரலோகம் போக மாட்டாரா? புரியுதுங்களா? இந்த பூமியில யார் தான் பெரியவர்? யோவான் தான் பெரியவர். ஆனா பரலோகத்துல ஒரு சிறியவன் கூட யோவானை விட பெரியவன் அப்படின்றதுனா இப்ப யாரு பரலோகம் போல? யோவான அப்ப ஏதோ ஒரு முடியுது இல்ல. சரி, யோவான் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி மறைச்சாரா பின்னாடி மறைச்சாரா? முன்னாடியே மறைச்சிட்டார் இல்லையா? சரி, அதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி. யாரெல்லாம் எது வரைக்கும் பரலோகத்துக்கு போவா, எப்போ வாசல் ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்பெஷல் யார்கிட்ட இருக்கு? யோவான்கிட்ட இருக்கு. மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாமே மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு ப்ராபசி சொல்லுவாங்க. ஆனா யோவானுக்கு மட்டும் தான் என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா இவர் தான் மேசியான்னு சொல்றது. பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு தான் கிடைச்சது? யோவான். இது யாருக்கும் கிடைக்கல. பார்த்து இவர் தான்பா மேசியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ அவங்க 2 பேரும் வந்து கருவுறும் போது எப்ப தெரிஞ்சிடும் அவங்க 2 பேரும்? அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இப்போ வளர்ப்பு சொல்லிக்க மாட்டாங்களா? இவங்க அம்மா வந்து ஆவிட கருவுறும் சொல்லிக்க மாட்டாங்களா? யோவானோட அம்மா ரிலேட்டிவ் தான். 2 பேரும் ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ் 6 மாசம் தங்குறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் 2 பேரும் கருவு விடுறாங்க. சின்ன வயசு வரும்போது அவங்க வந்து இது மாதிரி வந்து மேரேஜ் ஆவாங்க, அவங்க நிலப்பொருளாங்க அப்படின்னு அவங்க சொல்லி அதனால அவர் வந்தாரா? அவங்க நேரத்துல வந்தாரா? யாரு? கேள்வி புரியுதுங்களா? சொல்லுங்க. புரியுது. யோவான் அவங்க அம்மா யோவானுக்கு சொல்லி கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வந்து மரியாதை ஒருத்தருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேவனுடைய இது வந்து ஒரு குழந்தை வருது, அதான் ஏன்னா அவங்க வந்து மரியாதை சொல்லியிருக்காருல்ல, தேவதை சொல்லியிருக்காரு அவர் சொல்லி. அப்போ அவங்க அதெல்லாம் பேசி அதனால அவர் சொல்றாரா? யார் சொல்றா? யோவான் சொல்றாரா? என்ன யோவான் சொல்றா? யோவான் சொல்லவே இல்லை. இல்ல இயேசு கிறிஸ்து வந்து வர அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்போதுல இருந்து தெரியும்? அவர் காட்டுல வந்து வளரும் போது தெரியும். அதுதான் கேக்குறேன். சின்ன வயசுலயே பதில் பார்க்கலாமா? எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க என்ன கேக்குறீங்க. புரிஞ்சிச்சு. உங்களை நான் அடுத்த லெவலுக்கு கூட்டு வரேன். அவங்க கேள்வி சொல்லி கூட்டு வேற ஒண்ணு. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு மேக்சிமம் 2 பேர் ரிலேட்டிவ் தான். மரியாளுக்கு இனத்தாலாகி எலிசபெத்தார். அதான் இனத்தாலா இயேசு கிறிஸ்துவ விட 6 மாசம் பெரிய ஒரு யோவான் சொன்னாங்க. ஓகே. எலிசபெத்து ஒரு ப்ராஃபட், ஆரோன் சகரியா வம்சத்துல இவர் ஆரோனுடைய குமாரத்திகளை ஒருத்தி எலிசபெத். சரி, இதெல்லாம் ஓகே. யோவானுக்கு இவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னா இவர் தான் மேசியா அப்படின்றது சின்ன வயசுல இருந்து கூட வளர்ந்து தானே இருக்காரு. தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்ம் தெரியும்ல. இப்ப நான் நமக்கு பாடம் இது இல்லை, அவங்களுக்கு நான் அந்த கேள்வி நீங்க போய் யோசிச்சு படிங்க. ஓகே, வாசிக்கலாம். யோவான் வந்துருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். 29 படிங்க சிஸ்டர். சாரி. இந்த மறுநாளிலேன்றது எப்போ? ஆஃப்டர் பேப்டிசம். கொடுத்துட்டு மறுநாள் கூட நீங்க எடுக்கக்கூடாது. இதை யோவான்ல எப்பவுமே மறுநாள்ன்ற வேர்டு வரும். பட் அது
உடனே மறுநாள் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு மலைக்கு போயிட்டார். இல்ல அதுதான் அடுத்த புறம் பார்க்க போறோம் மறுநாள். அதுதான் அதுதான் இயேசு கிறிஸ்து பேப்டிஸ்ட் எடுத்துட்டு அங்க போயிட்டார். 40 நாள் அங்க போயிட்டார் இல்லையா? இது மாதிரி நிறைய மறுநாள் வரும். அதான் நம்ம மறுநாள். ஓகே, படிங்க படிங்க சிஸ்டர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அவர் யார்தான்? இவர்தான் சொல்லிட்டாரா? அடுத்தது நானும் இவரை அறியாதிருந்தேன். என்ன சொல்ற? எனக்கே தெரியாதுங்க, நானும் இவரை அறியாது. நிறைய ஒரு கேள்விலாம் இதுல வரும், பட் எல்லாத்துக்கும் தெளிவா பதில் இருக்கு. நானும் இவரை அறியாதிருந்தேன். என்ன அறியாதிருந்தேன்? மேசியா. பட் இவரை ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்புனது யாரு? யோவான தேவன் தான் அனுப்புறாரு. அவரே சொல்வாரு. படிங்க இப்ப என்ன சொல்ற பாருங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். அகைன் சொல்றாரு, நானும் எனக்கு இவர் தெரியாது, ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யாரு? தேவன். என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரா? நீ ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இரு, நீ ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இரு. யார் மேல பரிசுத்த ஆவி வருதோ அவர்தான் யாரு? மேசியா அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அது வரைக்கும் எனக்கு என்ன தெரியாது. இதுல கிளியரா? ஆனா என்ன கேள்வி தெரியுங்களா? அவர் வந்து நின்றுட்டார்ல, ஞானஸ்நானம் கொடுத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டார்ல. அதான் வர அவர் வந்து முன்னாடி நின்றுட்டார்ல. முன்னாடி நின்று என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு கேட்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் என்ன சொல்றாரு? நீங்க தான் எனக்கு கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்? சரி, இப்ப அவர் தெரியுதா தெரியலையா? அதுக்கப்புறம் தான் புறாவே வருது. என்னங்க இல்ல, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். யோவானுக்கு ஒரு இனத்தால் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். இப்போ யோவானை போய் பார்த்து ஜனங்கள்லாம் நீ தான் கிறிஸ்துவான்னு கேட்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது சாதாரண கேள்வி கிடையாது. ஒருத்தர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா அவங்கள போய் நீ கிறிஸ்துவான்னு கேட்கணும். நம்மளை பார்த்து யாராவது கிறிஸ்துவான்னு கேட்பாங்க? அவரு வனாந்தரத்துல வாழ்ந்தாரு, ஆனாலும் வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறாருல்ல எல்லாருக்காக. வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஜனங்களுக்கு வந்து ஏற்கனவே இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, ஒரு ஆசாரிய குடும்பம். அவரு இவங்க அப்பா யாருங்க? ஆசாரியர் தானே. தேவாலயத்துல போய் தூபம் காட்டினார்ல. இவங்க ஃபேமிலி என்ன ஃபேமிலி தாங்க, கடவுளுக்கு பயப்படுற ஃபேமிலி தான். அதுல வந்து ஒருத்தர் இவர் ஆக்சுவலா ஒரு நசரேயன். நசரேயன் மீன்ஸ் என்னதுங்க? முடி வெட்ட மாட்டாங்க, மதுபானம் பண்ண மாட்டாங்க, பிணத்து பக்கத்துக்கு போக மாட்டாங்க. அதனாலதான் அவர் தூர போறார். அவர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து நசரேயன் சொல்லுவாங்க. அவர் நசரேயன் கிடையாது. அவர் நாசரேத்துல இருந்து ஊர்ல இருந்து வரதுனால அவர் நாசரேத்னு அழைக்கப்பட்டார். அப்படி இருந்தாருன்னா அவர் பிணத்து பக்கத்துல போக முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவு போறாருல, போயிட்டாருன்னா பிரமாணத்தை மீறிடுவார், நியாய பிரமாணத்தை. புரியுதுங்களா? அப்ப யோவான் சன் ஏன் வனாந்தரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு நசரேயன், நசரேய விரதம் எடுக்கிறவர். நசரேய விரதம் எடுக்கிறதுன்றது அது வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கட்டளை கிடையாது. நீங்க விருப்பப்பட்டா எடுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், நான் இனில இருந்து ஒரு நசரேய விரதத்தை என்ன பண்றேன், நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு 6 மாசம் இருந்துட்டே இருக்கிறீங்க நசரேய. என்ன பண்றீங்க, ஒரு மதுபானம் பண்ண மாட்டீங்க, ஒரு திராட்சை ரசத்துல இருக்கிற ஒரு சின்ன சீடு, ஒரு தோல் கூட நீங்க என்ன பண்ணல, உங்க வாயில படல, பிணத்து பக்கத்துக்கு போல, நீங்க உங்க முடி சிறைக்கல. இதெல்லாம் 6 மாசம் பண்றீங்க. சடனா உங்களுக்கு தெரியாம நீங்க பிணத்து பக்கத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது நியாய தீர்ப்பு வருமானம் வராது. அவ்வளவுதான், உங்க நசரேய விரதம் முடிஞ்சிச்சு. நீங்க மறுபடியும் முடியை சரைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ண வேண்டியதுதான், ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து என்ன கிடையாதுன்னா கட்டளை கிடையாது. நீ இதை மீறிட்டியனா உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி என்ன கிடையாது. இது
இப்போ அதனாலதான் இப்போ அந்த கொல்லியிலலாம் முடி சாதிக்கிறாங்க. ஏங்க கொல்லியில முடி சாதிக்கிறாங்களா, அதனால மேபி அதெல்லாம் வந்துருக்கலாம். நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். அப்போ நசரேய விரதம்ன்றது என்ன கிடையாதுங்க, ஒரு கட்டளை கிடையாது. அது ஏன் இந்த முறைமையை தேவன் கொண்டு வராரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியர்கள்ன்ற ஒரு கோத்திரம் மட்டும்தான் தேவன்கிட்ட நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க மட்டும்தான், மற்றவங்க எல்லாமே தூரதான் இருக்கணும். லேவியர் ஆனா தூரத்துல இருக்கிறவங்க கூட தேவன்கிட்ட நெருங்கி வரலான்ற ஒரு முறைமைக்கு தான் என்ன இருக்குதுன்னா நசரேய விரதம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த நசரேய விரதம்ன்றத இன்னைக்கு நீங்க எதுக்கு எடுக்கலாம்னா நம்ம ஞானஸ்தானத்துக்கு எடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் டிவைன் மீனிங் இருக்கு. ஓகே, அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். இப்ப யோவானை பார்த்து என்ன கேட்கறாங்க, நீர் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல. சரி, ஏன் ஜனங்கள் அந்த டைம்ல போய் கிறிஸ்துவ தேடுறாங்க? ஏன் அந்த டைம்ல ஏன் போய் தேடுறாங்க? மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்புவதற்கு அவர் பிரசவம் இல்ல சொல்றாரு, அவர் பிரசவம் பண்றாரு. சோ அதனால வந்து அவங்க நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம் பிரதர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியாவா? இல்ல பிரதர், மேசியா வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாருலாம் எங்கேயுமே வசனம் கிடையாது. அப்படி மீன் பண்ணல. இப்போ சாதாரண நபருக்கும் இது தனிப்பட்ட தெரியறதுனால அவர் வந்து கேட்க போவாங்க. அதனால சொல்லிருக்கலாமோ? இல்ல, அந்த டைம்ல யார் பின்னாடி கூட்டம் அதிகமா போனாலும் அவங்கள பார்த்ததான் கேட்கறாங்க. பேசுகசி என்ன யாருன்னு கேட்கறாங்கன்னு கேட்டா உண்மை சிலர் எலியான்றாங்க, சிலர் எலிசான்றாங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர்ன்றாங்க. ஏன் அப்படின்னா எலியா திரும்பி வருவாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. ஏன் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை பத்தி ஒரு வசனம் இருக்கு, எலியா வருவார். படிங்க பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படி. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். யார் அனுப்புகிறேன்? எலியா தீர்க்கதரிசி. மல்கியால படிக்கிற பாரு, கடைசி புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல முடிக்கும் போது என்ன வருது, என்ன சொல்லிட்டு முடிக்கிறாருங்க? பழைய ஏற்பாடுல கடைசி புஸ்தகம் தானே மல்கியா. கடைசி புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன முடிக்கிறாருன்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் யார் அனுப்புறேன், எலியா தீர்க்கதரிசி நான் அனுப்புறேன் அப்படின்றது முடிச்சிட்டார். பழைய ஏற்பாடையே முடிச்சிட்டார். அப்ப ஜனங்களுக்கு எல்லாருக்கும் புதிய ஏற்பாடுல என்ன எதிர்பார்ப்பு, எலியா அகைன் வருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப முதல்ல அவர்கிட்ட போய் எலியாவான்னு கேட்டது காரணம் என்ன? எலியா வருவார்னு ஒரு கேள்வி, வெயிட்டிங். நீதான் கிறிஸ்துவான்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து வருவாருன்னு அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கு, மேசியா வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய ப்ராபசி இருக்குல்ல, எப்பதான் எனப்பட்ட பெத்லகேமே, மிக 5:2 எல்லாம் படிக்கிற 2:1 படிக்கும் இல்லையா, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரேலை ஆள போகிறவர் உன்னிடத்துல பிறந்து என்கிட்ட வருவாரு, அவருடைய புறப்படுதல் அனானி நாட்களா இருக்கும். அப்படிலாம் நம்ம மல்கியா 2:1 படி 5:1 படிப்போம். நிறைய ப்ராபசி ஏசையால இருக்கு. 9:6 இருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர்த்துவம், இதெல்லாம் நிறைய ப்ராபசி இருக்கு. அப்ப அடுத்த எதிர்பார்ப்பு என்னதான், மேசியா வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, எதிர்பார்த்தாங்க. ஓகே, இப்போ லூக்கா 3:15 படிங்க. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களிலே யோசனையாய் இருக்கையில். ஓகே, படிச்சீங்களா? இப்ப நம்ம தமிழ் பைபிள்ல அதுல என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. உங்ககிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? மூணு 15
people were in the expectation, and the reason in their thoughts about John, whether he was the Christ or not. என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அவங்களுக்கு? கிறிஸ்துவா இல்லையா? Or the reason in their thoughts. ஒரு கேள்விக்குரிய அந்த டைம்ல மேசியா வருவார்னு அவங்க எதிர்பார்த்திருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததான் எல்லாருக்கும், ஜனங்களுக்கு. ஏன் அந்த டைம்ல அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, எல்லா ப்ராப்பர்சியும் அந்த டைம்ல தான் வந்து முடியும். எந்த ப்ராப்பர்சி? நிறைய ப்ராப்பர்சி இருக்கு. நம்மளுக்கு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. இப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்சி இருக்கு. மேசியா எப்போ வருவாரு, எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படும் முதல், மேசியா வரும் மட்டும் 70 வாரம் செல்லும், 69 வாரம், 7 வாரம், 1 வாரம், அந்த 1 வாரம் பாதி சென்ற பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இதெல்லாம் என்னதுங்கன்னா ப்ராப்பர்சி இல்லையா? 1 வாரம் சென்ற பின்பு அந்த வாரம் பாதியிலே மேசியா என்ன பண்ணப்படுவார்? சங்கரிக்கப்படுவார். ஓகே, இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் அந்த பூமியில வாழ்ந்தார்? 33 அப்படின்னு எதனா அவசரம் இருக்கா? எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல 3 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு, 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு, அந்த கணக்கு நம்ம 33 வயசு. அதான் கேட்கிறேன். அவர் 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு, வசனம் இருக்கு. அவர் ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணாருன்னு வசனம் இருக்கா? 33 வயசு மறிக்கிறதுனால அந்த இதுதான் பண்ணிருக்காருன்னு. அதாங்க சகோதரி, இப்போ அந்த மாதிரி ஒரு கவுண்ட் எதனா இருக்கான்னு கேட்கிறேன். அவர் மறிக்கும் போது 33 வயசு. பைபிள் நீங்க எங்க தென்னலாம் இருக்காது. இல்ல சீசன்ல வந்து நான் வந்து 3 வருஷம் கூட இருந்தோம் அப்படின்னு ஏதாச்சும் எந்த வசனம் கிடையாது. ஆணித்தனமா பிரசவம் பண்றாங்க, 3 வருஷம் தான். சரி சொல்லுங்க. ஆக்சுவலா எங்கேயுமே 3 வருஷம் கிடையாது, 33. ஆனா 33 வருஷம் தானே? ஆமா, 33 வருஷம். நம்மளுக்கு என்ன அறிவு இருக்கணும் அப்படின்னா, இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக, ஒரு ப்ராப்பர்சி வந்து நீ 7 நாள் கஷ்டப்படுவ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்சி இருந்ததுன்னா அது 7 வருஷம். 7 நாள், ஒரு நாள் 1000 வருஷம். அது இயேசு கிறிஸ்துக்கு. நீங்க சொல்றது 2 பேர் 3:10 இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அது வேற. ஒரு ப்ராப்பர்சி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ரெவலேஷன் போயிட்டு வெளிப்படுத்தல் போயிட்டு 1260 நாள் இருக்கும். நீங்க அதை நாளா எடுக்கக்கூடாது. 1260 வருஷம், 1260 வருஷம், 3.5 வருஷம் இருக்கும். 3.5 வருஷம் நீங்க எடுக்கக்கூடாது. நீங்க 3 வருஷத்தை நாளா கூட்டினீங்கன்னா 1260 நாள். அதே நீங்க மாசமா கூட்டினீங்கன்னா 42 மாசம். இதெல்லாம் பைபிள் ப்ராப்பர்சி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ரூல். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ராப்பர்சி எடுத்தீங்கன்னா ஒரு நாள்ன்றது எவ்வளவு? 1 வருஷம். ஓகே, அதுக்கு எதனா வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் இருந்தார்ல எசேக்கியேல், ஒரு வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அது ப்ராப்பர்சி கிடையாது. அது இவர் எசேக்கியேல். நான் இப்போ எசேக்கியேல் சொல்றேன். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த பக்கமாய் இருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். ஆக்சுவலா இவரு வந்து ஒரு பக்கமா சாஞ்சி படுத்துட்டு இருக்காராம். எவ்வளவு நாள் படுத்துட்டு இருக்காருன்னு பாடிங்க. எவ்வளவு படுத்துட்டு இருக்கும்போது அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன அவங்களுக்கு நான் எவ்வளவு வருஷம் கொடுக்க போறேனோ அது உனக்கு எப்படி சொல்லியிருக்கேன்?
நீ 10 நாள் படுத்தீங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம். படிங்க சிஸ்டர். 390 நாள்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். சொல்லிட்டாரா? 390 நாள். ஆக்சுவலா 390 நாள் இல்ல, அது 390 வருஷம். ஓகே, அடுத்த வசனம். இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒற்கடித்து. இப்ப என்ன பண்ண? அகைன் திரும்பி படுத்துக்கோ, வலது பக்கமா படுத்துக்கிட்டு யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். பாத்தீங்களா? எத்தனை வருஷம்? 40 நாள் வரைக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாத்தீங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக என்ன பண்ணேன்? ஒவ்வொரு நாள். 2 இருக்குல்ல, ஒன்னு இஸ்ரேல் யூதா 2 இருக்குல்ல. இஸ்ரேலுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது எவ்வளவு நாள் சொன்னாரு? 390 நாள் சொன்னாரா? இஸ்ரேல் யூதாக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது 40 நாள். 40 நாள் சொன்னாங்க இல்லையா? அது எவ்வளவு சொன்னார்? 40 நாள் என்னவா எடுத்துக்கணும்? 40 வருஷமா நீ எடுத்துக்கணும். சரி, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்தாங்கல்ல. 40 வருஷம் நடந்தாங்கல்ல. ஏன் 40 வருஷம் நடந்தாங்க? அது ஓகேங்க சார். நான் என்ன கேட்கறேன்னா, ஏன் அது 42 இருக்கக்கூடாதா? 400 வருஷம்ன்றது 430 வருஷம். நீங்க 400 வருஷம் சொல்றது அது தனி ஒரு கணக்கு, அது இருக்கு. நீங்க சொல்றது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆபிரகாமுக்கு 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்றது. டோட்டல் 430 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாலும் வசனம் இருக்கு. ஓகே சார், அதை நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க? அது ஏன் ஒரு 35 வருஷமா இருக்கக்கூடாதா? ஏழுதான் பூர்ணத்தை குறிக்கும். ஆமா, ஏன் ஆக்சுவலா இவங்க போய் வேவு பார்த்தாங்கல்ல, தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து என்ன செய்தி சொன்னாங்க? 10 கோத்திரம் வந்து துர்ச்செய்தி சொல்லுச்சு. 10 கோத்திரம் துர்ச்செய்தி. அவங்க எல்லாம் அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கும். அவங்க ராட்சசமா இருக்காங்க கானான் தேசத்துல. 2 பேர் தான் யோசுவா காலேஜ் தான் வந்து அதெல்லாம் போய் ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், தேசத்தை சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்ற விசுவாசத்தோட சொன்னாங்க. கரெக்டா? இப்போ ஏன் 40 வருஷம் தெரியுங்களா? அவங்க போய் வேவு பார்த்துட்டு வந்தது 40 நாள் ஆச்சு. 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்து துர்ச்செய்தி சொன்னாங்க இல்லையா? தேவன் என்ன பனிஷ் பண்றாருன்னா, நீ 40 நாள் போயிட்டு வந்தா துர்ச்செய்தி சொல்ற, இது 40 நாள் ஒரு 40 வருஷமா பனிஷ் பண்றேன்னு சொல்ற. படிங்க என்னாகமம் 14:34 படிங்க. என்னாகமும் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே. பாத்தீங்களா? நீங்க தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து. பாத்தீங்களா? இருக்க அவசரம். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இப்ப கேட்டா சொல்லுவீங்கல்ல, ஏன் 40 வருஷம்னு? நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், அந்த வசனத்தோட தான் படிச்சிருக்கோம் தவிர அதனுடைய ஆராய்ச்சி இப்படிதான் படிக்கணும் பைபிள். அப்போ ஒரு நாள்ன்றது எவ்வளவுங்க? ஒரு வருஷம். ப்ராபசி சொல்லும் போது கரெக்டா? எல்லாத்துக்குமே ஆகும். ப்ராபசியா இருந்தா என்னன்னா, ப்ராபசியா இருந்தா சரிங்களா? இப்ப தானியேல் வந்துடலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. கடைசி 27ஆம் வசனம் படிங்க. அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. ஆக்சுவலா இதுல 70 வாரத்தை பத்தி பேசுவார். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 70 வாரத்தை பத்தி பேசுவார். ஆக்சுவலா அந்த 70 வாரம் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவாங்க.
கட்டுவாங்க. கட்டி அந்த கட்டளை வெளிப்பட்டது முதல் மேசியா வரும் வரைக்கும் இந்த பீரியட். எருசலேமை கட்டினதுல இருந்து மேசியா வர வரைக்கும் 70 வாரமான இல்ல, அது 70 வாரம் கிடையாது, 490 வருஷம் அது. இருண்ட காலம். அது இடையில கேப், நீங்க 400 வருஷம். ஓகே, படிங்க அந்த. அவர் ஒரு வாரம் அளவும் இது என்னன்னா கடைசி 70வது வாரத்தை பத்தி பேசுறாரு. அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு ம். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ம். அந்த வாரம் பாதி சென்ற போது அந்த வாரம் எவ்வளவு போனோம்? பாதி சென்ற போது அந்த வாரம் பாதி, ஒரு வாரத்துல பாதி எவ்வளவு? 3 அது 36 வருஷம். அதுதான் 3.5 வருஷம். இன்னும் 3 வருஷம். புரிஞ்சுங்களா? ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 நாள்னா 7 வருஷம், 7 வருஷத்துல பாதி 3 வருஷம். 3.5 வருஷம். ஸோ பைபிள் பாருங்க, நாம் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, பைபிள் கிடையாது. அப்போ இப்படி இருக்கிறப்போ என்னோட கேள்வி சந்தேகம் தான், ரெக்கார்ட் பரவாயில்ல. நான் எதுவுமே படிக்கல, நான் ஒரு கிராமத்தான், நான் வந்து யாரையும் சொல்லிய முடியல. இப்போ என் நிலைமை என்ன? இல்ல அப்படி சொல்ல வரல. இப்ப இன்னைக்கு ஓகே, நீங்க வரீங்க, நான் நீங்க வரல, என் நிலைமை என்ன? சரி, நான் என்ன கேட்குறேன், உன் கேள்வி எனக்கு புரியுது. இந்த 2ஆம் உலகம் இருக்குல்ல, செகண்ட் வேர்ல்டு, இந்த 2ஆம் உலகத்துல எல்லாருமே பரல வருவாங்களா? எல்லாமே கொண்டாங்க முடியாது. முடியாது. சரி, இந்த உலகம் எப்போ முடியும்? அவர் வருகையின் போது முடியும். இந்த எப்போ முடிவு வரும்னு கேட்குறாருல ஸ்ரீஷல், கேட்குறாங்கல்ல, முடிவு வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன சொல்லும் போது இயேசுக்கு சொல்ற, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதான் என்ன வரும்? முடிவு. அப்ப முடிவு எப்போ வரும்? இப்ப நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க இதை? அதுதான் நான் கேட்கிறேன். உலகம் முடிகிற வரையும், உலகம் முடிகிற அளவுக்கு சொல்றாருல்ல, இப்ப சொல்றதுக்குள்ள இன்னைக்கு 2025 20 பேர் சுத்துறாங்க, அவங்க போய் சேரல. அதுதான் கேட்கறேன். அப்ப அந்த வசனம் நம்ம தப்பு தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் கேட்கல. இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படி கேட்கல, அவங்களுக்கு என்ன ரிலீஃப் கேட்கறேன். அதான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க இந்த உலகத்துல எல்லாருமே இயேசுக்கு ஏத்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்துருவாங்களான்னா கிடையாது. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடி ஜனங்கள் இயேசுக்கு அறியாம என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இல்ல, யாருனே தெரியாமலே, யாருனே தெரியாமலே செத்து போயிட்டான். அவங்களாம் நாம என்ன சொல்லவே இல்லை, இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ணவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. அப்போ இவங்க எல்லாருக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம படிக்கிறோம். அதான் அந்த கேள்வி தான் வர. நீங்க தேவனுடைய அழைப்புன்ற ஒரு அழைப்பு நீங்க இருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களை வந்து சேர்ந்துடும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? அவங்க சகோதரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து இந்த சத்தியத்தை டிஸ்கஸ் பண்றோம்? இந்த சத்தியம் தான் எல்லா இடத்துலயும் சேர்ற வரைக்கும் கன்ஃபார்ம். இந்த சத்தியம் எல்லா இடத்துலயும் சேரணும் இல்ல, எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் தேவனால முன்குறிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்த வரைக்கும். புரியுதுங்களா? அழகா விட்டா ஒருவனை பின்னாடி வர முடியாது இல்லையா? அப்போ எத்தனையோ சகோதரர்கள் அவங்களுக்கு படிப்பே தெரியாம இந்த சத்தியம் அவங்களுக்கு நல்லா தெரியும். படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ட்ரூத் நல்லா தெரியும். ஒருத்தங்க இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் இங்க படிக்காத ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு படிக்கணும்ன்றது என்ன, நீங்க படிச்சு சொல்றதை கூட அவர் என்ன பண்ணுவாரு? புரிஞ்சுக்கலாம். இன்னும் அவங்க நிறைய நல்லாவே சொல்லுவாங்க, இப்படி கேட்டிருக்க ஒரு வசனம், ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த சத்தியம் உங்க வீடு தேடி வந்துடும். ஓகே, இதுதான் வந்து ஒரு அவர் இன்னும் சொல்லிடுறாருல, அவர் அனுப்புற எல்லாருமே நான் வந்து ஆனா இந்த பின்மாட்டாட்டு போறாங்க. இதான் எனக்கு ஒப்புவித்த எல்லாருக்கும் வந்து நான் வந்து அதான் சொல்லி. அதுதான் சார். இப்போ மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இயேசு சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்துல என்ன பண்ணுவார்? வீட்டு இருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவீங்க? நியாயம் தீர்ப்பீர்கள். சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? அந்த அதான் சொல்லுங்க. இருக்காருல்ல, அவரு இருக்க மாட்டாரு.
இவர் தான் வருவார், சவுல் தான் வருவாருன்னு தெரியும். அதான் கேக்குறேன். கன்ஃபார்ம் தெரியும். 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 ஆனா இவங்க வந்து இவரை சீட்டு போட்டு அந்த மத்திய தேர்ந்தெடுத்துறாங்க. அது விட்டுருங்க, இது மனுஷனுடைய தீர்வு. அது ஆனா இவரை வச்சுன்னு சொல்றாருல, இங்க இருக்கிறவங்கள வந்து ஒருத்தரை மாத்த போற சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்ல மாட்டாரு. இங்க இருக்கிற ஒருத்தர் 12 பேர், நீங்க 12 பேர் சேர்க்க வேண்டாரு. அப்போ யூதாஸ் அங்க இருக்கிறாரு. தேவனோட வார்த்தை வந்து இயேசுடைய வார்த்தை வந்து இயேசுடைய வார்த்தை மாறுமா? அது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், தேவனோட சித்தத்தை சேர்த்து தான் யூதாஸோட வேலையா இருக்கிறதுனால யூதாஸ் கண்டிப்பா அங்க இருப்பாரா? எங்க இருப்பாரா? 12 பக்கத்தை வந்து யூதாஸ் இருப்பாரோ? ஏன்னா பேதுரு வந்து நம்ம அங்க போக நடக்கிறாருன்னு அப்பால போய் சாத்தானேன்றாரு. ஏன்னா பிதாவோட சித்தத்தை யாரெல்லாம் மறுதளிக்கிறாங்களோ அவங்க வந்து சாத்தானுடைய செயல் தான் நம்ம நினைக்கிறோம். யூதாஸ் குறிக்கப்படுறதே வந்து அவர் காட்டி கொடுத்தா குறிக்கப்படுது. அப்ப தேவனோட சித்தத்தை தான் அவர் செய்யறாரு. நான் யூதாஸ் குறிக்க முடியல, என்னுடைய கருத்து தான் சொல்றேன். அப்ப குறிக்கும் போது அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்புறம் போய் செத்து போறாரு. அவர் அது ஒன்னாந்து வாங்கினாரு. இதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த 12 பேர் அந்த உருவிக்கு அப்படி சொல்றாரு. அப்ப யூதாஸ் வருவாரா? இல்ல அந்த 12 பேர்ல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொன்ன இவரு நம்ம பவுல் வருவாரா? அவர் என்ன சொல்றாரு இயேசு? என்ன புரிஞ்சிச்சு? 12 பேர்ல யூதாஸ் இருக்காரா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. ஓகே. இயேசுக்கு சொன்னாரு, என்னை பின்பற்றின நீங்களும். பின்பற்றினா பின்பற்றி முடிச்சவங்க தானே. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். பிதாவின் சித்தத்தை பேதுரு வானான்னு சொல்ல போல அப்போல போ சாத்தான்னு சொல்ற இயேசு கிறிஸ்து, யூதாஸ் வந்து பிதாவின் சித்தத்தை வந்து நிறைவேற்றுறாரா இல்லையா? சரிங்களா? இப்ப நான் வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் இவரு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு அகேன்ஸ்ட் பிதாவின் சித்த அகேன்ஸ்ட் தான் செயல்பட்டு இருப்பாரு. இப்ப அவர் பிதாவின் சித்தத்தை இப்படித்தான் செய்யறாரு. அதனால அவர் வருவாரான்றது என்னோட. இப்போ 12 அப்போஸ்தலர்களும் சபையினுடைய அஸ்திபார கற்கள். நாம எதுல கட்டப்பட்டு வரோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதானே? அந்த அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்டு வரணும். எப்படி, என்ன அர்த்தம்? அவங்க கல்லா வச்சிட்டாரா, அது மேல நம்ம கட்டுறோம்னா அவங்க மூலமா சொன்னப்பட்ட வார்த்தைகளால, இப்ப பேதுரு சொன்ன வார்த்தைகளால. இப்ப நீங்க யூதாஸோடைய வார்த்தைகளால கட்டப்படுவீங்களா? இல்ல, உங்க கொஸ்டின் ஓகே. நான் கேக்குறது யூதாஸோடைய இல்ல, அது யோவான் பதர். பேதுரு யோவானை பார்த்து கேட்பாரு, இவனை பத்தி என்ன, அவனை பத்தி உனக்கு என்னன்னு. அது வேற. நான் சொல்றது புரியுதுங்களா சார்? இப்ப யூதாஸ் அஸ்திபாரமா வச்சு உங்களால கட்டப்பட வைக்க முடியுமா? ஒண்ணு செய்யல, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா, இவன் பிறவாது இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு போய் தூக்கு மாட்டி இறந்துடாம இயேசு கிறிஸ்து வந்து ரிட்டர்ன் வந்தாரா என்ன ஆயிருப்பாரு? மன்னிச்சிருப்பாரு. மன்னிச்சிருப்பாருல்ல. அவர் மன்னிக்கிற எவனுக்கும் என்ன பண்ணுவார்? மன்னிப்பு கேட்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்? அவர் கண்டிப்பா இருக்கு. யூதாஸ் 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர்ன்ற தகுதியை தான் இழந்துட்டாரே தவிர்த்து 1000 சாட்சியில யூதாஸ் வருவார். நீங்க கன்ஃபார்ம் 3ஆம் முகத்துல வருவீங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பரலோக ஆசீர்வாதத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம். எதை பாத்துட்டு இருக்கோம்? பரலோக ஆசீர்வாதத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதான் நான் போன கிளாஸ்ல உங்களை கேட்டேன், நீங்க ஆசாரியர்கள் ராஜாக்கள் தானே, அந்த அழைப்புல தானே இருக்கீங்க. உங்களை ராஜாக்களாவும் ஆசாரியர்களாக அழைச்சிருக்காருல்ல. அதான் நான் கேட்டேன், நீங்க யாருக்கு ராஜா, யாருக்கு ஆசாரியன்னு கேட்டேன். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்ன்ற அளவுக்கு நீங்க ஸ்டஃப் ஏத்திக்கிட்டா இருக்க முடியும். இல்ல, வாழலாம். சாப்பாடு கிடைக்காத. ஏன்? நல்லா இருக்கு சொன்னதா அடுத்த சாப்பாடு கிடைக்கும். எந்த அப்போஸ்தலரும் சாப்பிடலையா? வீட்டுல சாப்பாடு நல்லா இருக்குனால அடுத்த சாப்பாடு போடுவாங்க. வீட்டுல சொல்லணும். அதனாலதான் சொல்றேன், நீங்க இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, இம்மைக்காக நம்மளை போல பரிதபிக்கப்படுறதுக்கும் யாரும் கிடையாது. உங்களுடைய பிராக்டிகல் விஷயம் எனக்கு புரியுது. நானும் மனுஷன் தானே, நானும் ஒரு ஃபேமிலியில தானே இருக்கேன். அதான் சகோதரரே, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நானும் ஆதாம் சந்ததி தானே.
நானும் மனுஷர்கள் தானே, நானும் ஒரு குடும்பத்துல தான் இருக்கேன், நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியாதா? அதனால ஏன் சொல்ற? இது விளையாட்டு சொன்னது இல்ல, வெளியில கூட இப்ப ஒரு நம்ம வேலை செய்யற இடத்துல கூட தெரியுங்க, அவங்க அந்த தகுதி ஏற்ற மாதிரி நம்ம அந்த போய் சொல்லி தரோம். எனக்கு புரியுது புரியுதுங்களா? உங்களுடைய உதவி எனக்கு புரியுது. ஆனாலும் உங்க ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இல்ல நான் என்ன முடியல இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க உண்மையாவும் இருக்கிறாங்க. எப்படி முடியும்? இல்ல என்ன நம்ப முடியாதுல்ல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் சீ. சான்ஸே கிடையாது. இல்ல இல்ல அப்படி ஒரு வழி இருந்தா நான் இருப்பேன். அதுதான், அது எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, சொல்லலாம். சும்மா சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். அதனால நான் சொல்ற எல்லாருமே வந்த உடனே அப்படியே இயேசு கிறிஸ்துமா நின்ட்டாங்கன்னு சொல்ல வரல. அவங்களும் 100 முறை விழுந்திருப்பாங்க, 101 முறை எழுந்து நின்று இருக்காங்க. அதாவது நான் பாவம் அப்படி சொல்ல வரல. அவன் சின்னதுல அதை கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அப்படின்னு சொல்றாருல. அந்த எல்லாரும் அதுக்கான முயற்சி செய்யும் போது அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்க முயற்சி பண்றீங்க, தேவனே நான் இதுல விழக்கூடாதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உள்ள பெடிஷன் போறேன், ரவுட்டர் பெடிஷன் போறேன். புரியுதுங்களா? புரியுது, அதான் புரியுது. நீங்க உண்மையா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா, நான் உண்மையாதான் இருக்கணும் இருப்பேன்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவன் ஹெல்ப் பண்ண வர மாட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபெய்த் வளர்த்துக்கணும் நம்ம. ஏதோ நீ இல்லன்னா எனக்கு 100 கிளைண்ட் தேவன் தருவாருன்ற ஒரு ஃபெய்த் இருக்குல்ல, அந்த ஃபெய்த்தை வளர்த்துக்கினாதான் இங்க உண்மையா இருக்க முடியும். கன்ஃபார்ம் தருவார். சரி, ஓகே, அது இன்னொரு நாள் படிக்கலாம். சரி, ஒரு ப்ராபஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுச்சா? இதுதான் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் என்ன பண்ணார் இருந்தாருன்றது ஒரு இன்னும் நம்ம அது உள்ள போய் படிக்கல. தானியேல் 9ஆம் அதிகாரம் பெரிய சப்ஜெக்ட். தேவனுடைய சித்தமானா பின்னாடி படிக்கலாம், சார்ட் போட்டு உங்களுக்கு எடுக்கிறோம். அப்ப யோவான் கிட்ட கேட்கும் போது நீர் கிறிஸ்துவா அப்படின்னா ஒரு அதெல்லாம் 3:15 நம்ம இங்கிலீஷ்ல படிச்சோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த காலம் அங்கதான் முடியுது. அந்த 70 எங்கதான் முடியுது? அந்த தானியேல படிச்சோம்ல 70 வாரம், அது எங்க கரெக்டா முடியுதுன்னா அந்த பீரியட்ல தான் முடியுது. அதனாலதான் எல்லாரும் எதை தேடுறாங்க? நீ கிறிஸ்துவான்னு தேடுறாங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்விதான் வச்சுட்டு போறேன். ஏன் யோவான் நான் தீர்க்கதரிசி இல்லைன்னு சொன்னேன்? நீங்க அதை ஹோம்ஒர்க்கா கூட என்ன பண்ணுங்க, வச்சு யோசிங்க. யோவான் கிட்ட போய் 3 கேள்வி கேட்கறாங்க. நீ மேசியாவான்னு கேட்டா இல்லைன்னு, நீ எலியாவான்னு கேட்டா இல்லைன்னு, நீ தீர்க்கதரிசியான்னு கேட்டா ஆமான்னு தானே சொல்லணும், அதுக்கும் இல்லைன்னு. யோவானோட இருக்கிறார்ல, உங்களோட முடியுதுன்னா நீங்க இருக்கீங்களா? ஓகே, பாடத்துக்குள்ள போலாமா? போல பாடத்துக்குள்ள. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்ததுன்னா, இவரை பத்தி பார்த்துட்டோம், சாமுவேலை பத்தி பார்த்துட்டோம். அங்க யார் வரல? சாமுவேல் வரல. அப்புறம் மோசே எலியா பத்தி படிச்சோம், மலை மேல. அது ஒரு தரிசனம். அது என்னது? ஒரு உண்மையா நடந்த காரியம் இல்ல, ஒரு தரிசனம் பார்த்தாங்க. வேற என்ன பார்த்தோம்? சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்லனை குறிச்சு பார்க்க போறோம். கல்லன் பத்தி படிக்க போறோம். அடுத்தது பரதீஸ்னா என்னன்னு படிக்கும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, படிக்கலாம். இப்ப லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுகிறேன் என்றார். சிஸ்டர் படிக்கிறாங்களா அந்த வசனம்? அதை இங்கிலீஷ்ல எடுத்துட்டு அதை கொஞ்சம் இந்த போர்டில் எழுதுறீங்களே அந்த வசனம் மட்டும். 43ஆம் வசனம், 23, 43 மட்டும் என்ன பண்றேன்னா எழுதுறேன். அது மட்டும் எழுது. சாக் பீஸ் இருக்கா? எழுதுங்க.
இங்கிலீஷ்ல எழுதுறேன். ஆ 40. கொஞ்சம் அமைதியா இதில் கேட்கணும் நீங்க பேசு. ஓகே, தேங்க்யூ. அஷூரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெண்டே வசனம் தான் நம்ம இந்த இடத்துல இருக்குது. என்ன கேட்கிறேன்னா, கள்ளன் வந்து என்ன கேட்கிறாருன்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தார். இந்த வரும்போது, ராஜ்யத்தில் வரும்போது வார்த்தை நம்ம போன இதுல கூட படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? தள்ளிய வரணுமா? இப்போ போன கிளாஸ்ல நம்ம நல்லா கவனிங்க. போன கிளாஸ்ல இங்க நிக்கவில்லை சிலர் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சுனா அவருக்கா? இங்க நிக்கவில்லை சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும். அதனாலதான் அவர் மலை மேல கூட்டு போனார்னு சொன்னேன். வீட்டுல இருந்து கூட மறுரூபம் ஆயிருக்கலாம், ஆனா எங்க கூட்டு போனார்? அவர் மலை கூட்டு போனார். என்ன காரணம்? மனுஷகுமாரன் ராஜ்யம், மலைனால என்னதுங்க? ராஜ்யம். ராஜ்யத்தில் வருவதை காணும். இதே வார்த்தை இப்ப யார் சொல்றா? கள்ளன் கேர் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அடியேனை நினைத்தருளும். கள்ளன் எப்ப என்ன நினைச்சுக்கோன்னு கேக்குறாரு. அது என்ன வருகை? ரெண்டாம் வருகை. கள்ளன் கேட்டது ரெண்டாம் வருகை நீங்க வருவீங்கல்ல, அப்ப என்ன பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கோங்க. இப்ப அது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லணும்? வருமானம் நினைச்சுக்கிறேன் அதானே. அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு என் கூட பதிச்சிருப்பான். எப்படி பதிலாகும்? அவன் கபாலஸ்தலம் அதனால சொல்றாரு. அதனால இல்ல 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 எல்லாத்துக்கும் பதில இருக்கு. ஒரு கள்ளனுக்கு இது எப்படி தெரியும்? அது ஒருத்தர் பண்ணாரு. கல்லெல்லாம் தூக்கிட்டு போய் அவங்க வந்து மலையில எல்லாம் ஒழிச்சு இருப்பாங்க. அப்போ ஒரு மலை பிரச்சனை கேட்டுருப்பாங்க சொன்னாரு. ஆக்சுவலா கள்ளர்கள், திருடர்கள் எப்பவுமே கூட்டம் அதிகமான இடத்துல தான் இருப்பாங்க. கூட்டம் அப்ப எப்ப யாருக்கிட்ட தான் அதிகமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரோ அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. கன்ஃபார்ம் கேட்பேன், இல்லைன்னா இந்த அறிவோட அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு முடியுது அது? அதுதான் சயின்ஸ். நீங்க மலை மேல இருந்து ஏறி கொஞ்ச தூரம் ஏறி காற்று எந்த திசையில வீசுதோ அந்த பக்கமா நீங்க பேசுனீங்க அப்படின்னா அப்ப எல்லாமே ஓபன் பிளேஸ். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ அப்படியே பேசிட்டா அப்படி டைம் போயிடும். பேசலாம். இப்போ மோசே வந்து
6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 30 லட்சம் பேர் இருப்பாங்களா? 6 லட்சம் புருஷர்கள் மட்டும்னா மனைவி குழந்தைங்க 12, அதே 12 லட்சம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள் போட்டாலும் 24 லட்சம். அப்பா அம்மா ஒரு மனைவிலாம் இருக்க மாட்டாங்க, நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் 30 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல. மோசே இங்க இருந்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், வாங்க போலான்ட்டு எப்படி சொல்லுவார்? ஆக்ஷன் போய் 30 லட்சம் பேருக்கு ரீச் ஆகி அப்ப அவங்க போறது. மழை ஒருவங்க கேட்டு கம்மி பின்னாடி போகுது. அதான் என்னைக்கு அவங்க கிளம்பி போலான்னு சொல்றேன். 30 லட்சம் பேர். நான் ஒண்ணு சொன்னேன்னா நீங்க பின்னாடி பின்னாடி சொல்லுங்களேன், அது என்ன வார்த்தை எப்ப முடியும் தெரியுமா? மோசே போ சொல்ற, வாங்க போலான்னு உங்கள்கிட்ட சொன்னா அது அங்க போய் சேரும்போது மோசே போவானான்ற அந்த போகும். மோசடி போயிட்டாரு. அவளை சுத்தமா பேசியிருக்காரு. ஏதாவது சைகை எதனா இருக்குமா? ஏதாச்சும் குறியீடு கொடி ஏத்தனா அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த எப்பவுமே மலைகள்ல நம்ம பேசும்போது சவுண்ட் சாப்டர் எடுக்கும்போது எக்கோ அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். ஸோ மேபி அது ஒரு ரீசனா இருக்கு. அதுதான் ரீசன். ஆனா நான் கேட்கறது மோசையோட டைம்ல கேட்க. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு பேசினாரு, ஓகே. மோசே வழி நடத்துனது 30 லட்சம் பேர். நீ உட்காரணும்னா எவ்வளவு தூரம் உட்காரலாம்? என்னங்க bro? இன்னைக்கு மாதாவரத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க? குறையாதான் இருப்பாங்க. எத்தனை பேர்? 30 லட்சம் பேர். எப்படி மோசே வந்து இங்க இருந்து வாங்க போலாம் அப்படின்னு எப்படி வனாந்தரத்தை வழி நடத்திருப்பார்? அதெல்லாம் முடிச்செல்லாம் ஞாபகப்படுத்துன்னு சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம இங்க வந்துடலாம். கல்லன் கிட்ட என்ன சொல்றாருங்க இயேசு கிறிஸ்து? ஆக்சுவலா இது வந்து பாசிபிள் கிடையாது. எனக்கு அவன் கேட்ட கேள்விக்கு இது பதில் கிடையாது. அவன் என்ன கேட்டான்? இவங்க 2ஆம் வரைக்கும் வரும்போது என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொன்னான். அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? ஓகே, நான் வரும்போது உன்னை என்ன பண்றேன், கண்டிப்பா நினைச்சுக்கிறேன். ஏன்னா 2ஆம் வருகை வந்தாதான் கல்லனுக்கும் உயிர்த்தெழுதல். அவர் வராம என்ன நடக்காதுங்க? உயிர்த்தெழுதல் நடக்காது இல்ல, கரெக்டு தானே? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. சரி, இயேசு கிறிஸ்து நீ இன்றைக்கு என் கூட எங்க இருப்பாய்? பரதேசி இருப்பாய்ன்னு சொன்ன. நான் என்ன கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பரதேசி போனாரா? அது கூட நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பாதாளத்துக்கு 3 நாள போனாரா, உயிர் தெழுந்து போனாரான்னு கூட பார்த்தோம். உயிர் தெழுந்தாம பிரசங்கம் பண்ணார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் அவர் காவலில் ஆவிலுக்கு பிரசங்கித்தார். படிக்கலையா? சரி, படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சொல்லிட்டாரா? என்ன சொல்றாரு? பூமியின் இருதயத்தில். நமக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்காருங்க பிரதர். யாரை பேஸ் பண்ணி சொல்லிட்டாருங்க? யோனாவை பேஸ் பண்ணி சொல்றாரு. யோனா இரவும் பகலும் 3 நாள் எங்க இருந்தார்? ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் எங்கதான் இருக்கணும்? பூமி இருதயத்துல, பூமியில தான் இருக்கணும். அப்படிதானுங்க? யோனா 3 நாள் வெளியே வந்தாரா வயிற்று விட்டு? இல்ல, 3 நாளுக்கு அப்புறம் தான் கழிச்சு. 3 நாளுக்குள்ள எங்கதான் இருந்தாரு? வயிற்றுக்குள்ளதான் இருந்தார். யோனா எப்படி வெளியே வரலையோ யாரும் வர முடியாது. கிறிஸ்துவ வரலன்றார். யோனா எப்படி 3 நாள் மீன் வயிற்றிலே இருந்தாரோ அதே மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் எங்கதான் இருக்கணுங்க? பூமியில தான் இருக்கணும். அப்ப அவர் 3ஆம் நாள்ல தேவன் அவர் என்ன பண்ணார்? உயிரோட உயிர் தெரிந்தார். 3ஆம் நாள் தானே உயிர் தெரிந்தாரு இல்லையா? உயிர் தெரிந்ததுக்கு முன்னாடி அவர் எங்கதான் இருந்தார்? சேம் ப்ராசஸ் தான். அவர் சரீரம் எங்க போயிடுச்சு? மண்ணுக்கு போயிடுச்சு. ரைட்டா? புரியுச்சா? சரி, இப்போ அவரு 3 நாள் கழிச்சு என்ன பண்ண போறாரு? உயிர் தெரிந்துக்க போறாரு. கல்லன் கிட்ட இன்னைக்கு எங்கட இருப்ப பரதேசி இருப்பான்னு எப்படி சொல்லுவார்? அப்ப கூட 1 வருஷம் தான் ஆகுது. 1000, 2000, நம்ம 2025 இருக்கோம். 2 நாள் ஆயிடுச்சுல்ல. சரி, இல்ல போயிருப்பாருன்னு கூட எடுத்துக்கலாம். போயிரு கூட எடுத்துக்கிட்டு தான் வச்சுங்க. மரியாள்
வேகமா ஓடி தொட போனாங்கல்ல, தொடர்தான் பிதாவை போயிட்டு வரணும். இன்னும் போலன்னாரு. அங்க போயிட்டு வரணும். அது வரைக்கும் கூட அவர் என்ன பண்ணல, போலல்ல. என்னை தொடாத, நான் இன்னும் எங்க போல, என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை சொன்னார்ல. அது வரைக்கும் கூட என்ன பண்ணல அவருங்க, போல. அவர் போகாத பட்சத்துல யாருக்கு சொன்னாரு, கல்லனுக்கு நீ இன்றைக்கு என் கூட பரதேசிருப்பாங்க அப்படி சொன்னார். ஆக்சுவலி பரதேசியாங்கிறது வந்து நீங்க கொஸ்டின் எடுத்துக்கீங்க, அதுதான் உங்களுக்கு இந்த வரேன் அடுத்ததான். பாவத்துல மறிக்கிறத பரதேசி கொண்டாடுறாரு. இன்றைக்கு பரதேசி இருக்காரு, பாவத்துல மறிச்சா இருக்காரு, அதுக்குள்ள பரதேசியை கொண்டாடுறாரு. பாவத்துல மறிச்சா பரதேசியை இருப்பாங்க. பாவத்துல மறிச்சிட்டா எல்லாருமே பாவத்துல மறிக்கிறோம். யார் பாவத்துல மறிக்கல? உங்களுக்கு மரணம் வருதுனாலே நீங்க எதனால தான் மறிக்கிறீங்க? இல்ல, மரணம்ன்றது என்ன சம்பளம்? பாவத்தின் சம்பளம். அப்ப நீங்க எதனாலதான் மறிக்கிறீங்க? எல்லாருமே இல்ல, கல்லனை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு விசுவாசம் இப்ப எங்க இருக்காங்க சொல்லுங்க. கல்லனை விட அவருக்காக ரத்த சாட்சியோட, கல்லனாவது அவன் குற்றத்துக்காக என்ன பண்றான், சிலுவையில அறையப்பட்டா சாக போறான். கிறிஸ்துக்காக அவன் சாகல, யாருக்காக சாகுறான்? அவன் செய்த தவறுக்கா. இப்ப கிறிஸ்துக்காக செத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஸ்தேவான் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எப்ப எழுந்துக்குவாங்க? அப்பதானே எழுந்துக்குவாங்க. ஓகே சரி, இப்ப நம்ம பைபிள் வந்து நல்லா கவனி. நமக்கு 2 பாகம் இருக்குல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இது நம்ம கையில வரதுக்கு முன்னாடி இது ஸ்கிரால், தோல் சுருளா இருந்துச்சு. தோல் சுருளை தான் எழுதணும். நமக்கு எபிரேயர்ல இருந்து கிரேக்க மொழியில இருந்தா நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்ல இருந்து தான் எதுக்கு வந்திருக்கு, தமிழ்ல வந்துருக்கு. இன்னும் ஈப்ரு கிரீக்ல இருந்து டைரக்ட் தமிழுக்கு என்ன பண்ணலன்னா பண்ணல, அது பண்ணவும் முடியாது. ஓகே, இங்கிலீஷ் போயிட்டு தான் இங்கிலீஷ்லயே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதனுடைய தமிழாக்கம் தான் நாம வச்சிருக்கிற எல்லா பைபிள். இப்போ கிங் ஜேம்ஸுக்கு அப்புறம் நிறைய டிரான்ஸ்லேட் என்ன பண்ண, என்ஐவி, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், இஎஸ்வி, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஆர்யூஐசி, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இல்லையா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துடுச்சு. ஏன் வந்துச்சுன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேட்டுக்கு அப்புறம் நிறைய ஸ்க்ரால்லாம் கிடைச்சது. நிறைய ஸ்க்ரால், இப்போ நம்ம கிட்ட ஸ்க்ரால் வந்து ஒரிஜினல் ஸ்க்ரால் கிடையாது, அதை பார்த்து எழுதுன்னு தான். அந்த மாதிரி அவங்க குகையிலையும் மலையிலையும் ஒளிஞ்சிருக்கும் போது நிறைய ஸ்க்ரால் என்ன பண்ணிப்பாங்க, தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காம்ரான் குகை அப்படின்ற ஜோர்டான் பக்கத்துல இருக்க ஒரு குகையில நிறைய ஸ்க்ரால் கிடைச்சு. அந்த ஸ்க்ரால்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு தெரிஞ்சது. அப்ப அதை பேஸ் பண்ணி நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா ஆமா கிடைச்சு வந்ததா. இப்ப நமக்கு பைபிள் வந்து ஈப்ரூல இருந்து நமக்கு வரும்போது, நமக்கு இப்ப டிரான்ஸ்லேட் வரும்போது ஒரு அதிகாரம்லாம் கிடையாது. நீங்க ஏசையா 2ஆம் அதிகாரம்லாம் சொல்ல முடியாது. ஏசு கிறிஸ்து போனாருன்னா ஏசையா சுருள் தான் கொடுப்பாங்க. ஏசையாவோட ஒரு ஸ்க்ரால் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அதுல நீங்க போய் எதை தேட முடியாது, அதிகாரம் வசனம்லாம் தேட முடியாதுங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் எல்லாம் கிடையாது. எடுத்து படிப்பார் இல்லையா, அவரு என்ன தோணுதோ, என்ன ப்ராபசி அவர் ரிவீல் பண்றாரோ அதை எடுத்து தான் படிப்பார். எதுங்க, அதுதான் சொல்றேன். அதான் 1236 வருஷம் தான், 236ல கார்டினல் கேரோ அப்படின்ற ஒரு மனிதர் அதிகாரமா பிரிச்சார். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அடுத்தது 1551ல ராபர்ட் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு சொல்றவரு வசனமா பிரிச்சார். இப்ப நானு பைபிள் வந்து நம்ம கொடுத்தது வேத வாக்கியங்கள்லாம் தேவாவினால் அருளப்பட்டது. ஓகே, நம்ம தமிழ் பைபிள்ல மேக்சிமம் டிரான்ஸ்லேட் பண்ணது பிராமின்ஸ் தான், சான்ஸ்கிரிட் தான். இதுல ஏன் நிறைய வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கு அப்படின்லாம் அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க.
அப்புறம் மறந்துடுவேன். வார்த்தையும் மாறுச்சு, அர்த்தமும் மாறுச்சா? அதான் கேட்குறேன், அதுதான் வரேன். ஓகே, இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. தேவையில்லை. நான் பார்த்து வந்து தேவைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. ஆனா தன்னுடைய வார்த்தை தவறா போகுதுன்றது ஒரு இது ஒரு பாரதம். அதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் இல்லையா, அப்போ தமிழ் பைபிள் மட்டும் படிச்சுட்டு வந்துலாம் எடுக்க மாட்டேன். ஒரு விஷயம் உங்களுக்கு கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்னா அது இங்கிலீஷ்ல பார்த்து, அதுக்கு ஹீப்ரூல பார்த்து, அது கிரீக்ல பார்த்து, அது உண்மையான என்ன அர்த்தம் அப்படிலாம் படிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து எடுப்போம். இப்போ நான் இந்த வசனத்தை பதில் எழுதிட்டார்ல, இந்த வசனம் எழுதிட்டாரு. அண்ட் ஜீசஸ் said to him assuredly, என்ன சொல்றாரு, I say to you today you will be with me in paradise அப்படின்னு போட்டார்ல, எழுதிருக்காருல்ல. இப்போ பதில் இது எழுதிட்டாரு, இந்த டு யூ போட்டாரா, இங்க என்ன போட்டாரு பிரதர்? இப்ப படிங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், I say to you today, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ என்னோட பரதேசில. அதான் கரெக்ட். ஒரு கமா தான் மாறி இருக்கு, என்ன மாறிடுச்சு? அர்த்தமே மாறிடுச்சு. கவனிங்க, வேற லாஸ்ட் அதான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார வைக்கிறாங்க. அதான் தனித்தனியா உட்கார வச்சிருக்காரு. ஆமா, கிளாஸ்ல எப்படி கிளாஸ் அந்த பிச்சு உட்கார வச்சிருக்கோம், அந்த மாதிரி நாள்ல இருந்து அடுத்த கிளாஸ். நான் இப்ப சொன்னது புரிஞ்சா? நான் எதுவும் போர்டுலாம் மாத்தல. புரிஞ்சா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்டார்ல, கள்ளன் போய் இயேசு கிறிஸ்து கேட்டான்ல, என்ன கேட்டாங்க? இப்ப பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி இல்லைங்க நமக்கு தமிழ்ல. அதுதான் நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், என்னோடதான் நீ இருக்க. கரெக்டா இருக்குல்ல பதில்? அப்போ பரதேசி வந்து பரலோகம் தான். இருங்க, வரேன், அடுத்தது வரேன். இது புரிஞ்சுச்சா? கள்ளன் என்ன கேட்டாரு, நீர் உங்க ராஜ்யத்தில் வரும்போது, நீங்க 2ஆம் வரைக்கும் வரீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க என்ன நினைச்சுக்கோங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு, நீ சொல்றோம், நான் உனக்கு சொல்றேன், நீ எங்க இருப்ப, அங்க இருப்ப. அஷூரன்ஸ் கொடுத்தாரு. நாம சொல்லுவோம்ல, உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, இனி நான் உனக்கு சொல்றேன். ஆனா இது எப்படி அந்த மொழிபெயர்ப்புனால ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா? ஆமா, உங்களுக்கு நான் சரியான மொழி பெயர்த்திருக்காங்க, அப்புறமா அதையும் காட்டுறேன் பைபிள். ஒரு சின்ன நான் காட்டுறேன், சில டிரான்ஸ்லேஷன் நான் காட்டுறேன். அதான் ESV. ஆனா இப்போ இங்கிலீஷ் படிக்க தெரியல, நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இல்ல, அதுதான் நான் கேட்கறேன். இப்போ நான் என்ன இதெல்லாம் எப்படி சொல்றேன், இந்த ரகசியம் எல்லாம் தெரியுது? எப்படி வரோம் அதுதான் எனக்கு நான் அதுதான் உங்களுக்கு பதில் சொன்னேன். நீங்க அந்த அழைப்புல தேவன் உங்களை கொண்டு வந்தா அது ஓகே. கன்ஃபார்ம் அதுதான் பதில். இது நீங்க முன்குறிச்சு நான் உங்களாண்ட வரலையே. நீங்க சொல்றது இதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப இல்ல, அதான் உண்மை. ஒரு இதுனா எவ்வளவு தெரியுமா? இல்ல, இது சேஞ்ச் ரெஃபரன்ஸ் கரெக்டா இருக்கும். சேஞ்ச் ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சில டிரான்ஸ்லேஷன் காட்டுறேன். இப்போதான் டிசைட் பண்ண இனிமேல் NKJV சேர்த்து வாசிக்கிறோம். NKJV கொஞ்சம் சொல்றேன். இந்தாங்க, டயக்லாட்னு ஒன்று இருக்குல்ல, டயக்லாட்னு ஒன்று இருக்கும், நீங்க எடுத்து கூட படிங்க. படிங்க.
Today, today will be the salving paradise. Look at the pale King James di dodan itu marichi. அதுதான். ஆமே 2-3 டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அதனால சரி, இப்ப இது புரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். இது கிளியரா? கல்லன் கிட்ட கூட இயேசு கிறிஸ்து என்னதாங்க சொல்லியிருக்காரு? அவர் எப்பவுமே உண்மைதான் சொல்லுவாரு. கல்லனும் அன்னைக்கு போல, அதான் அர்த்தம். கல்லனை எப்பதான் போவாருங்க? அவரும் 2ஆம் வரைக்கும் வரும்போது தான் போவாரு. கல்லனுக்கு மட்டும் ஸ்பெஷலா அன்னைக்கு பரதேசி கூட்டு போடானா இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கல்லன் பரதேசுக்கு போவாரான்னு கேள்வி இல்ல, கல்லன் கண்டிப்பா பரதேசி போவாரு. டுடே அன்னைக்கான்னு கேட்டா கிடையாது. டைக்லாட். ஆமா. சரி, இப்ப பாத்தீங்களாமா? அடுத்து பார்க்கலாமா? இப்ப நீங்க அந்த 2 வசனம் படிச்சீங்கல்ல, அந்த வசனம் மறுபடியும் படிங்க, நல்லா கவனிங்க. அதுலயே பரதீஸ்னா என்னன்றது பதில் இருக்கு. லூக்கா 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஓகே, என்ன சொல்றாரு? பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன கேக்குறாரு? நீர் உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கோ. இயேசுக்கு அதுக்கான பதில் சொல்றாரு, இருப்பான்னு சொன்னார் இல்லையா? இன்றுன்றது எப்போ? நான் வரும்போது. இன்றுன்றது நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், நீ கேட்ட இடத்துல நீ இருப்ப. அவன் ராஜ்யம் சொன்னதான் இவர் என்னன்னு சொல்றாரு. அவர் நீர் உங்க ராஜ்யத்துல வரும்போது சொன்னார் இல்லையா? அதுதான் அவன் பரதேசம் சொல்றான். சிம்பிள். நமக்கு இப்ப நமக்கு 3 இது இருக்கு இல்லையா? என்ன என்ன இல்லன்னு அப்படியே சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த புரிதலோட புரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட், தேர்ட் வேர்ல்டு. இந்த தேர்ட் வேர்ல்டுல இந்த பார்ட்ஸ் தான் 1000 இயர். யாருக்கு புரியலையா? அது இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பிரதர், செகண்ட் வேர்ல்டு. இது என்னதுங்க? தேர்ட் வேர்ல்டு இல்லையா? அதுல வந்து ஒரு பார்ட், என்ன பார்ட்? 1000 வருட அரசாட்சி. ஓகே, 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சி தான். ஏன்னா இது ஒரு 1000 வருஷம் நீங்க போட்டீங்கன்னா 3ஆம் உலகமா 1000 வருஷம் தான் இருக்குமானா அப்படி கிடையாது. அது யுகாயுகமா என்ன பண்ண போறோம் இருக்கும். இந்த 1000 வருஷம் என்னன்னா, இந்த எண்டுல வந்து சாத்தானை அழிக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் எதுல முடிச்சிருவாருங்க? இந்த 1000 வருஷத்துல முடிச்சிருவாரு. இப்ப கல்லன் கேட்டது, நீர் உங்க ராஜ்யன்றது இதுதான், ரெண்டுமே தான். என்னதுங்க? 1000 வருஷம். பாரடைஸ் அப்படின்னாலே நீங்க எந்த நெட்ல சர்ச் பண்ணி எங்கன்னா பாத்தீங்க, பாரடைஸ் அப்படின்னாலே கார்டன் அர்த்தம். என்ன அர்த்தம்? தோட்டம்னு அர்த்தம். கார்டன் அர்த்தம். வரப்போகுது இல்ல 3ஆம் உலகம், அது எப்படி இருக்க போகுதுங்க? படிச்சிருக்கீங்களா? இப்போ படிங்க பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம். முதல்ல 65ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். சரி, இப்ப எதை பத்தி பேச போறாருங்க? அடுத்து கீழலாம் 3ஆம் உலகம், புதிய வானத்தை பத்தியும் புதிய பூமியை பத்தியும் பேச போறாரு. 22ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. அது எப்படி இருக்க போறது இல்லையா? ஒருத்தர் கட்டிட்டு இன்னொருத்தன் குடியிருந்துட்டு இன்னொருத்தன் நட்டுட்டு இன்னொருத்தன் கனியை புசிக்கிறதுலாம் இருக்க போறது இல்ல. ஏன் அப்படி இருக்க போறது இல்லைன்னா சொல்றா பாருங்க, விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். என்ன விருட்சத்தின் நாட்களை போல?
ஏதேன் தோட்டம். ஏதேன்ல தான் என்ன இருந்தது? விருட்சம். விருட்சம், நன்மை தீமை அறியும். நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி இருந்ததா? ஒண்ணும் இல்ல. அப்போ இந்த மூன்றாம் உலகம் என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்னா, இந்த உலகம் எப்படி இருந்ததோ சேம். பாருங்க, இந்த முதல் உலகம் இந்த 1000 வருஷத்துல தான் கெட்டு போச்சு. ஆதாம் 930 வருஷம் இருந்தாருல்ல பிரதர், அது வரைக்கும் தான், அதனாலதான் கெட்டு போச்சு. அதே 1000 வருஷத்துல மறுபடியும் என்ன பண்றாருங்க, அதை சீர்படுத்துறாரு, சரி பண்ணிடுறாரு. அப்ப இந்த 1000 வருஷம் புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு? எதை மாதிரி ஆக போகுதுங்க? அகைன் மறுபடியும் ஏதேன் மாதிரி ஆக போகுது. இந்த ஏதேனை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா பரதீசுன்னு சொல்லுது. இப்ப வசனம் படிக்கலாமா? கேட்டேன்ல, எங்க இருக்குது உலகத்துல? அது இன்னைக்கு உலகத்துல இல்ல, இனிமேதான் அது வரப்போகுது. இனிமேதான் அது என்ன பண்ண போகுது? இப்ப ஏதேன்லாம் ஈராக்லாம் இருக்குதுன்னு இல்லையா? ஈராக், ஏன்னா அங்க 2 நதி ஓடுச்சு. ஏதேன்ல 4 ஆறு ஓடுச்சு இல்ல, ஐப்ராத்ன்ற ஒரு நதி ஓடுச்சு. ஐப்ராத்ன்ற நதி அங்கதான் ஓடுது. அதனால ஒரு சொல்றாங்க, அது பின்னாடி படிக்கலாம். அப்ப இந்த தேர்ட் வேர்ல்டு, மூன்றாம் உலகம் வரப்போகுது இல்ல, இது இளைப்பாறக்கூடிய இடமான, ஆமா அது என்னதான், ஆனா மரிச்சவங்க இளைப்பாடுற இடம் கிடையாது, அது உயிர்த்தெழுந்தவங்க இளைப்பாடுற இடம். அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். அது கிடையாது. இது என்ன என்ன இடம்? நீங்க ஒரு மனிதன் மூன்றாம் உலகத்தை உயிர்த்தெழுந்து இளைப்பாறக்கூடிய இடம். இப்ப என்ன தெரியுங்களா கேள்வி? இல்லங்க, எங்களுக்கு ஏதேன் தான் பரதீசுன்னு டைரக்டா வசனம் இருக்கா? எங்களுக்கு என்னதான் ஏதேன் தான் என்னதுங்க பாரடைஸ் அப்படின்ற இடம் டைரக்டா வசனம் இருக்கா? எடுங்க பார்க்கும் பைபிள்ல, வெளிப்படுத்தல எடுங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றதா? எங்க இருக்கிற? ஏதேனில். தேவனுடைய, படிங்க மறுபடியும். தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கா? ஜீவ விருட்சம் கனி அங்கதான் இருந்தது, ஏதேன்ல தான் இருந்தது. அததான் பரதீசம். ஏன் புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாருங்க? முன்னாடி புசிக்க கூடாத அளவுக்கு தடை போட்டார். ஆதம் தப்பு பண்ணார்ல, அப்ப என்ன போட்டாரு? தடை போட்டார். அந்த தடையை எடுத்துட்டு என்ன பண்றாராம்? இப்ப புசிக்க கொடுக்குறாரு. இதுதான் பரதீசுன்னு எது சொல்லுதுங்க? வேதம் சொல்லுது. எனி டவுட்? அப்ப என்ன ஓவரால் புரிஞ்சுக்கலாம்னா, கள்ளனும் அன்னைக்கு எங்க போல, அவனும் எல்லாரும் மாதிரி என்ன எங்கதான் இருக்காங்க, உள்ளதா இருக்கான். ஏன் நீ வருஷ வருஷம் 7 வாரத்துல ஒரு வார்த்தை எடுத்து பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. என்னன்னுங்க, நீ இன்றைக்கு என் கூட எங்க இருப்பாய்? நாங்க சொன்னோம்னா இதை வந்து அப்படி பண்ணாம எல்லாத்துக்கும் சத்தியம் போய் சேர சொல்லிக்கிறாரு சொல்லிக்கிறாருல்ல. ஸோ அவன் வந்து சத்தியத்தை வந்து உணர்ந்துட்டு சொன்னான். இன்னொரு அக்யூஸ் சொல்றான்ல, நீ என்ன வந்து சாவுக்கு கரெக்டர், அவரு உணவு அந்த சத்தியம் சொன்னதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லிதான் பிரசாரம் பண்ணிருக்கிறாங்க. நாங்களும் அப்படிதான் இதை எடுத்துக்கிறோம். இனிமே எடுத்துக்காதீங்க. பைபிள் காலேஜஸ் நிறைய இருக்கு. 3 years, 5 years தெரிஞ்சாதானே எடுப்பாங்க. நிறைய ஹீப்ரூ படிக்கிறாங்க. நீங்க என்ன வேணா படிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான். நீ என்ன பைபிள் காலேஜ் வேணாலும் படிங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாம ஒண்ணும் பண்ண முடியும். நீங்க உலகத்துல எதை கேட்குறீங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவி கேளுங்க தேவன். அதுதான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணும், வழிநடத்தும். வேற எதுவும் கிடையாது. என்ன பிரச்சனைனா,
தேவனுடைய ஆளுகை இல்லாம அவங்க வழிநடத்து இல்லாம நாங்களாவே தங்களுடைய வழிகளை தெரிந்து கொள்றதுனால போறாங்க. பைபிள் ஸ்டடி காலேஜுக்கு போறது அவங்களுக்கு. ஓகே சரி, இப்போ புரிஞ்சா? ஓகே சரி, இன்னைக்கு நான் வேற பாடம் எடுக்கணும் ஆக்சுவலா. இருந்தாலும் நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு டைம் வந்து இதுவாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக போகலாம். ஓகே, அப்போ ஓவரால் நீங்க என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆத்மான்னு ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சதுன்னா, யாரும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வராம எங்க போக முடியாது. பரதீசுன்னா 3ஆம் உலகம், நீ போகவே முடியாது. பரதீசுன்றது 2ஆம் உலகம் முடிஞ்சாதான் என்ன வரும்? 2ஆம் உலகம் எப்போ முடியும்? அவர் வந்தாதான் முடியும். அவர் வந்தாதான், உயிர்த்தெழுந்தாதான் மக்கள் எங்க போக முடியும்? பரதீசுன்ற அந்த ஒரு 3ஆம் உலகத்துக்கு போக முடியும். ஓகே, அப்போ ஆத்மான்றது நாம தான் ஆத்மா. மரித்த மனிதன் எங்க வர முடியாது? மறுபடியும் இந்த பூமிக்கு வர முடியாது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சம்பவிக்காமல் ஒரு மனிதன் உயிர்த்தெழவே முடியாது. அவர் வந்துதான் அவருடைய வருகையில் அவருடைய என்ன பண்ணப்படுவார்? அதே மாதிரி வந்து அந்த அவங்க செத்துவங்களுடைய பேர்ல பேசுறதெல்லாம் போய் தான் எல்லாம் சாத்தான் பண்றதுதான். புரிஞ்சா? சரி, அடுத்த வாரம் நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த லாசரு ஐஸ்வர்யவான் பாடம் ஒரு பெரிய ரகசியம். அது உங்களுக்கு சொல்லதான் வார வாரம் என்ன பண்றோம் வரும். அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. நீங்கெல்லாம் அதை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இல்ல, நான் சொல்லணும்னு எனக்கே ஆசைன்னா பாத்துக்கோங்க, அது எவ்வளவு பெரிய மிஸ்ட்ரி. நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதனால நீங்க ரொம்ப ஸ்லோவா போறீங்களோன்னு கூட எனக்கு ஒரு ஃபீல் வருது. உங்களை நிறைய என்ன பண்ண முடியும்னா சொல்ல வேண்டியது. புரியுது எனக்கு. புரியுதுங்களா? இங்க சோ அதனால வந்து ஏன்னா சாதாரணமா தான் நீங்க போட கட்ட வரும். ஏற்கனவே வேற போட்டு வச்சுக்கிறாங்க, தள்ளிட்டு இது வைக்கணும். அதுக்குதான் ஒரு டைம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சு எம்டியா இருந்தா நீங்க நினைவு போயிடலாம். இது வெளியே ஒண்ணு மற்ற இருந்து வெளியே எடுக்க முடியல, அது எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்ப எடுத்துருங்க. சரிங்க சார். சரி, நீ கிளாஸ் டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, நீங்க யோசிச்சுட்டு அடுத்த வாரம் தயவுசெய்து வராதவங்க கேட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க. அடுத்த வாரம் நம்ம லாசரு ஐஸ்வர்யவான் பாடத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், தேவன் கன்ஃபார்ம் நாம இந்த அழைப்புல இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்க. நம்மள உண்மையாவே தேவன் அவருடைய மிஸ்ட்ரிய ரகசியத்தை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு, ரிவீல் பண்றாருன்றதை நீங்க என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து வாங்க. தேவன் தமிழ் ஆசீர்வதிப்பாராக.